உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய ஜனநாயக விரோத அரசியல் சட்ட விரோதமான ஆட்சியை கண்டிப்பதற்குமான நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இதர தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டு மிக பெரும் அளவுக்கு எழுச்சியான கூட்டமாக இருந்தது. மத்திய அரசு மோடி அவர்களும் அவருடைய சகாக்களும் எந்த அரசியல் சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்களோ அந்த அரசியல் சட்டத்தினுடைய 280வது பிரிவு 293வது பிரிவுகளை எல்லாம் தவறாக பயன்படுத்தி மாநிலங்களுடைய நிதியை நெருக்கடி செய்வதன் மூலமாக மாநிலங்களை செயல்படாமல் இருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அதற்கான தெளிவான விளக்கங்கள் அதற்குள் போய் பார்த்தால் தெளிவாக தெரியும். கவர்னருக்கு அரசியல் சட்டத்திலே இருக்கக்கூடிய உரிமைகளை காங்கிரஸ் இல்லாத மாநிலங்களான திராவிட முன்னேற்ற கழகம், கேரளத்தில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசு போன்றவற்றில் கவர்னர் அரசியல் சட்டத்தை மீறி செயல்படுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தும் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்குமான ஜனநாயகம் எண்ணம் கொண்ட மக்கள், இந்த நாட்டினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்ற மக்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய அர்த்தத்தை பொருளை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் செயல்படக்கூடிய அனைத்து இயக்கத்தையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கம், இந்த போராட்டம் தொடரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லைங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுறது பார்லிமெண்டோட முடிஞ்சு வச்சு அது அவுட் சைட் வெளியில கொண்டு விவாதிப்பது என்பதே எந்த விதத்திலும் பொருத்தமல்ல. டிஆர் பாலு பேசியிருந்தா அதுக்கு எல்முருகன் பதில் சொன்னார், எல்முருகன் பேசினதுக்கு டிஆர் பாலு பதில் சொன்னார். இதுல ஒன்றும் அவங்களுக்குள்ள அங்கே நடந்திருக்கூடிய இந்த பேச்சு ரெக்கார்ட் ஆயிருக்கு, சிலது ரெக்கார்டு அடுக்கப்பட்டிருக்கு. எது எடுக்கப்பட்டதோ அதன் பேரில் நான் இங்கே பேச முடியாது. எப்படி அது பதிவிலிருந்து நீக்கப்பட்டதாக சபாநாயகர் சொன்ன பிறகு நீங்கள் அதை பற்றி என்னை கேள்வி கேட்டால் நான் அதை பற்றி பேச முடியாது. அது நான் சட்டவிரோதமாக பயிராகிடும். சபாநாயகர் முடிவுக்கு நான் விரோதமாக போக முடியாது. தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக.